அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒரு யூத பெண் இறந்ததற்காக அவளுடைய குடும்பத்தார் அழுது கொண்டிருந்ததை பார்த்த அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்களோ அழுது கொண்டிருக்கிறார்கள், அவரோ கபரில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று கூறினார்கள் என ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1289. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் தவறான ஒரு நம்பிக்கை பரவி இருப்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதாவது, இறந்தவருக்காக மற்றவர்கள் அழுதால் இறந்தவருடைய வேதனை அதிகமாகும் என்பதே அந்த நம்பிக்கை. இது சரியான நம்பிக்கை அல்ல. மாறாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்ன வாசகத்தை கவனிப்போம். இவர்களோ அழுது கொண்டிருக்கிறார்கள், அவரோ வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். இரண்டும் தனித்தனி நிகழ்வுகள். இவர்கள் அவருடைய பிரிவை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர் செய்த தவறுகளுக்காக அங்கு வேதனை செய்யப்படுகிறார். இரண்டும் தனித்தனியான அம்சங்கள் என்பதை புரிந்து கொண்டால் நாம் அழுவதற்கும் இறந்தவர் வேதனை செய்யப்படுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். தவறான நம்பிக்கைகளை விட்டும் சமுதாயத்தை மீட்பதற்காக இதுபோன்ற ஹதீஸுகளை மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு நம் மீது இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.